ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த படத்தை வந்து நான் மெயினாக வந்துட்டு எடுத்து உங்களுக்கு வந்து கதை சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு வெறும் வந்துட்டு படத்தில் மட்டும் நடக்கிறதில்ல, ரியாலிட்டியில் நடக்கிற ஒரு விஷயம் தான். இது இன்னைக்கு நேற்று கிடையாது. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு நான் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து சரி, காலேஜ் படிக்கிறதுலும் சரி, இந்த மாதிரி ஒர்க் பண்ண இடத்துலையும் சரி, என்னோடய நெய்பர்ஸ் இன்றைக்கி இருக்கிற நெய்பர்ஸ்லையும் சரி, நெய்பர்லையும் சரி, இந்த ஒரு பழக்கம் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு பரவலாக வந்துட்டு கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டில் வந்துட்டு அது ஹஸ்பண்ட் வீடாகட்டும் சரி, இல்லை ஒய்ஃப் வீடாகட்டும் சரி, யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி வந்து கிராஸ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில், லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் தட் இஸ் மேரேஜ். ஸோ இந்த மாதிரி கிராஸ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறாங்க, கம்ப்ளீட்டாக நான்வெஜ் ஃபுட்ஸ் வந்து நான் சமையல் கட்டில் கொண்டு வர மாட்டேன் அப்படின்றாங்க. ஸோ சில கேஸில் வந்துட்டு ஒரு வெளியில் போய் சாப்பிடுவேன் அப்படின்றாங்க. சில கேஸில் வந்து இந்த படத்தில் மாதிரி வெளியிலும் சாப்பிடக்கூடாது, நீ கண்டிப்பாக மாறிடணும் அப்படின்றாங்க. ஸோ இதில் வந்து என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, உங்களுக்கு உங்களுடைய உரிமை. வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் என்ன உணவு சாப்பிடணுன்றது நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணணும். மற்றவங்க முடிவு பண்ணக்கூடாது. சீரியஸாக சப்போஸ் நீங்கள் வந்து பிடிச்ச உணவு சாப்பிட்றீங்க. அது வந்து நீங்கள் பிறந்த வீடாக இருக்கட்டும் சரி, இல்லை நீங்கள் பசங்களுக்கு பிறந்த வீடாக, சாரி பொண்ணுங்களுக்கு பிறந்த வீடாக இருக்கலாம். பசங்களுக்கு இருக்கிற வீட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இருக்கும்போது நல்லா சாப்பிட்ருப்பீங்க. ஏதாவது ஒரு சிக்கன், மட்டன் அந்த மாதிரி சாப்பிடுவீங்க. நல்லா சாப்பிடும்போது இங்கே வந்துட்டு பார்த்தா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துட்டு ஒரு தவறான ஒரு இதெல்லாம் எங்கே போய் முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஜென்ஸுக்கும் சரி, லேடிஸ்க்கும் சரி, அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ ஜென்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் லாஸ், அதுக்கப்புறம் கண் பார்வை இது பண்ணுறது, அப்புறம் இன்னொன்று வீக் ஆனாங்கன்னா அடிக்கடி கோல்டு வரும், அடிக்கடி ஃபீவர் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்டர் வெயிட்டில் இருக்காங்க, அப்புறம் டயர்ட் ஆகிடுவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த சரியான நியூட்ரிஷன் இல்லாதனால நடுரோட்லேயே மயக்கம் அடித்து விழுகிற அளவுக்கு கூட இன்றைக்கி வந்து சுச்சுவேஷன் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அவங்க கேட்டாங்கன்னா, நான் இது சாப்பிட மாட்டேன், பால் சாப்பிட மாட்டேன், இல்லை நான் வந்து மீன் சாப்பிட மாட்டேன், இல்லை நான் வந்து இது சாப்பிட மாட்டேன்ற மாதிரி சொல்கிறேன். ஸோ இது இட்ஸ் நாட் அபவுட் ஒன்லி வெஜ் ஆர் நான்வெஜ் ஃபுட்ஸ், ஓகே. இட்ஸ் நாட் அபவுட் ஒன்லி வெஜ் நான்வெஜ் ஃபுட்ஸ், ஓகே. ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஃபுட்ஸ் வந்து நியூட்ரிஷனாக எடுக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ வந்து நீங்கள் போகிறீங்க, இப்போ வந்துட்டு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, ஒரு டாக்டர் கிட்ட போகிறீங்க, இந்த மாதிரி வந்துட்டு அடிக்கடி ஃபீவர் வருது, அடிக்கடி கண் பார்வை இருக்குதுன்னு போகிறோம். அவங்க வந்து இந்த மாதிரி ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் சாப்பிடணும், ஒரு முட்டை சாப்பிடணும், ஒரு எக் சாப்பிடணும், ஒரு ஃபிஷ் சாப்பிடணும், ஒரு காய்கறி சாப்பிடணும், ஒரு கீரை சாப்பிடணும், அதுக்கப்புறம் இந்த வந்து இந்த மட்டனில் வந்துட்டு இந்த மண்ணீரல் சாப்பிடணும், இல்லை ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பண்ணும்போது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தைரியமாக வந்து அந்த ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு தடை செஞ்சுட்டு நீங்கள் வந்துட்டு லிஃப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சாப்பிட்றது தப்பே கிடையாது. இப்போ நீங்கள் அப்பயும் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, இல்லைன்னா நான் வந்து அப்படி தான் இருப்பேன், நான் வந்து கம்பெனிக்காரங்க தான் சாப்பிடாமல் இருப்பேன்னா, அது சஃபர் ஆக போகுது நீங்கள் தான். ஸோ அதுதான் வந்துட்டு மெயின் ப்ராப்ளம் வந்துட்டு ஜென்ஸுக்கு இருக்குது.